பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கான பரிந்துரைகளை சொல்றதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்களும் இருந்தாங்க. ஆக அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் சொன்ன பரிந்துரைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்கள் சொன்ன பரிந்துரைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த 23 திருத்தங்கள்ல 14 திருத்தங்களை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த பரிந்துரைகள் அடிப்படையில மார்ச் 10ஆம் தேதி வகுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த வக்ஃப் வாரியம்னா என்ன, ஏன் எதிர்கட்சிகள் இதுக்கு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, ஆனா அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இதை ரொம்ப வரவேற்கவும் செய்யறாங்க. இந்த வாரியத்துல முன்னாடி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்ப அதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு, இதையெல்லாம் தான் இந்த பியாண்ட் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். வக்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்லாத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும் மத நோக்கத்துக்காகவோ இல்லனா நன்கொடை நோக்கத்துக்காகவோ அவங்க அளிக்கக்கூடிய அசையும் இல்லனா அசையா சொத்தை தான் வக்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இத ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளின் பெயரால இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய வாரியத்தை தான் வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொல்றோம். நாடு முழுவதும் வக்ஃப் வாரியத்துக்கு கீழ 8,72,000 கோடி அசையா சொத்துக்கள் இருக்கு. மொத்தம் 9.4 லட்சம் ஏக்கர் நிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.56 லட்சம் எஸ்டேட்டுகளும் இருக்குது. பாதுகாப்பு அமைச்சகம் அது மட்டும் இல்லாம இந்திய ரயில்வேவுக்கு அடுத்தபடியா இந்தியாவில அதிகபட்ச சொத்துக்களை வச்சிருக்கக்கூடியது இந்த வக்ஃப் வாரியம் தான். வக்ஃப் ஆக்ட் 1954 மக்களவையில தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்ப புதிய வக்ஃப் வாரிய மசோதாவை ஆகஸ்ட் மாசம் நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாருமே இதுக்கு பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில இது கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுச்சு. இதுல மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள்னு கிட்டத்தட்ட 31 பேர் அந்த கூட்டுக்குழுவுல இருந்தாங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சு பல ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆய்வு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலை தான் அவசரமா இதுக்கான கூட்டங்கள் கூட்டப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை அடுத்துதான் திமுக எம்பி ஆர் ராசா உட்பட 10 பேரை ஒரு நாள் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த கூட்டுக்குழுவுல எதிர்கட்சிகள் சொல்லியிருந்த 572 திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டு, ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணிகள் சொன்ன 14 பரிந்துரைகளும் ஏற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. வக்ஃப் நிலத்தை அளவீடு செய்யக்கூடிய கூடுதல் ஆணையரின் அதிகாரம் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அதற்கு பதிலா இந்த பொறுப்பு கலெக்டர் இல்லனா துணை ஆணையரிடம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்துல அசையும் இல்லனா அசையா சொத்தை நன்கொடையா வழங்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. இப்ப மாற்றக்கூடியதுல என்ன சொல்றாங்கன்னா, 5 வருடமாவது நீங்க இஸ்லாத்துல இருந்திருந்தா மட்டும்தான் அசையும் இல்லனா அசையா சொத்தை நன்கொடையா வழங்க முடியும், இல்லனா அது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நபர் சொத்தோட சட்டப்பூர்வமான உரிமையாளரா இல்லாவிட்டாலும் அல்லது சொத்தை அர்ப்பணிக்க மாற்று தகுதி உடையவரா இல்லனாலும் வக்ஃப் வழங்க முடியாதுன்னு இந்த திருத்தத்துல முன்மொழியப்பட்டிருக்கு. மத்திய வக்ஃப் கவுன்சிலையும் மாநில வக்ஃப் வாரியத்திலையும் இஸ்லாமியர்களா இல்லாத 2 பிரதிநிதிகள் வரணும் அப்படிங்கிற புதிய விதிமுறையும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய திருத்தத்துக்கு கீழே பொகாராஸ் அது மட்டும் இல்லாம அகாஹானி சமூகத்தினருக்கு தனியா வக்ஃப் வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வக்ஃப் சொத்துக்கான பதிவு மத்திய போர்ட்டல் அது மட்டும் இல்லாம தரவுத்தளம் மூலமா செய்யப்படணும் அப்படின்னும், இந்த போர்ட்டல் மூலமா முத்வல்லிகள் அதாவது வக்ஃப் சொத்தை கவனிப்பவர்கள் சொத்து கணக்குகள் பற்றிய தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னும், இதோட ஆண்டு வருமானம் 5,000 ரூபாய்க்கு குறைவா உள்ள சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு முத்வல்லி செலுத்த வேண்டிய தொகையையும் 7% இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. வரம்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையை நீக்கிறதுக்கானதும் இந்த புதிய சட்டத்துல விதிமுறையா இருக்கு.
அதன்படி 12 ஆண்டுகளா இந்த வக்ஃப் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறவங்க இதோட உரிமையாளரா ஆக முடியும். மேலும் ஒரு முக்கிய திருத்தம் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கு. அதுபடி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடியோ இல்ல வந்ததுக்கு அப்புறமோ வக்ஃப் சொத்தா அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட அரசு சொத்து எல்லாமே வக்ஃப் சொத்தா கருதப்படாது. அத்தகைய சொத்துக்கள்ல அரசு சொத்து ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்தா சொத்து அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியுடைய அதிகார வரம்புடைய கலெக்டருக்கு இந்த விவகாரம் பரிந்துரைக்கப்படும். அவர் விசாரணையை மேற்கொண்டு இந்த சொத்து அரசு சொத்தா இல்லையா அப்படிங்கறத முடிவு செஞ்சு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாரு. அதுல கலெக்டர் அறிக்கை தாக்கல் செய்யற வரைக்கும் அந்த சொத்து வக்ஃப் சொத்தா கருதப்படாது. திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தது, இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு, அதுக்கு எதிரானதா இந்த மசோதா இருக்கு அப்படின்னும், அரசியலமைப்பு சட்டம் 30க்கு எதிரானதா இந்த மசோதா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இடி முகமது பஷீர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மசோதா அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அரசியல் அமைப்பு பிரிவுகள் 14, 15, 25, 26, 30 இதுக்கு எதிரானதாகவும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இந்த மசோதா நிறைவேறினா வக்ஃப் வாரியத்துக்கு எந்த விதமான மதிப்பு இருக்காது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுறப்ப வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீது கூட்டுக்குழு அறிக்கையில பல உறுப்பினர்கள் தெரிவிச்சிருந்த அதிருப்தி கருத்துக்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும், கண்டனத்துக்குரியது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இந்த சட்ட திருத்த மசோதாவில் ஒரு பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த காரணங்களாலதான் எதிர்க்கட்சியினர் இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.